அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இது என்னோடய செகண்ட் செஷன். ஸோ இந்த நோட் தான் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் நான் 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். ரிமைனிங் 2 பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டம் பேஸ்டு கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்தாலே ஆட்டம் பேஸ்டு கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதில் நம்ம இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஆட்டம் பேஸ்டு கான்செப்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு யார் ரைஸ் பண்ணா அப்படின்றது தேவைன்னா, இதில் ஃபஸ்ட்டு யாரை பேஸ் பண்ணி ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அதோட காம்போனன்ட்ஸ், வாட் ஆர் தி பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் ஆகும்போது தான் அதோட மைனூட் பார்ட்டிகல்ஸ், டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஐ மீன் ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேட் ஆஃப் சம் பேசிக் யூனிட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்தது. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபிலோசஃபர் மகரிஷி கனத் அப்படிங்கிறவரும், சேம் பீரியடில் க்ரீக் ஃபிலோசஃபர் டெமோக்ரட்டிஸ், 2 பேருமே 9th century ரேஞ்சஸில் ஆட்டம் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் என்னவா யூஸ் பண்ணாங்கன்னா, அணு ஆர் பரமணு அப்படிங்கிற ஒரு நேமில் தான் வந்து இது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே க்ரீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னொரு நேம் அட்டாமஸ், விச் மீன்ஸ் இன்டிவிசிபிள், அதாவது பிரிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி தான் டெமோக்ராட்டிஸும் யூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து சயின்டிஃபிக்கலாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் பீரியடில் இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கும் முன்னாடி ஆட்டம் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது லாங்குவேஜில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழில் வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறள் தான். ஸோ திருக்குறளை வந்து ஔவையார் வந்து பாராட்டி பேசியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அணு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆட்டம் பேஸ்டு கான்செப்ட்ஸ் கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ தமிழில் எடுத்ததுக்கான ப்ரூஃபாக இதை எடுத்துக்கலாம். பட் சயின்டிஃபிக்கலாக ஆட்டம் பேஸ்டு கான்செப்டை எப்போ தான் வந்து ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19th century ஸ்டார்டிங்கில் தான் ரைஸ் பண்ணாங்க. ஸோ ஜான் டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து 1805 exposed a theory about an atom. It's also called as atomic theory. So atomic theory அப்படின்னு சொல்லிட்டு atom based postulates. Postulates means like imagination based concept without any proof. அதாவது அதுக்கு எந்த ப்ரூஃபும் அவர் கொடுக்கல, பட் ஆட்டம்னா இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற இமேஜினேஷன் பேஸ்டு லெவல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் அவர் சொன்னார். ஸோ இந்த தியரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓல்டு அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவரோட பாஸ்லேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் atom is the smallest particle or tiny particle அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் all matters are made of some basic units or building blocks are also called as ultimate particle of all matter அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது எல்லா பொருளோட பேசிக் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ indivisible particle, which means we can't able to break into 2 or more small size atoms. ஒரு ஆட்டத்தை எடுத்து குட்டி குட்டி ஆட்டமாக பிரேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார். அவரோட நெக்ஸ்ட் பாயிண்ட், எலமெண்ட் இஸ் மேட் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், விச் மீன்ஸ் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். அதாவது இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா இட் ஷுட் பி மேட் ஆஃப் ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வித் சேம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் டீவியேஷன்ஸ் ஏதாவது வருமானா வராது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டா இட் ஷுட் பி மேட் ஆஃப் ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இன் கேஸ் ஆஃப் கார்பன் இட் ஷுட் பி மேட் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருப்பார். ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கிடையாது. ஸோ அதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு ஓல்டு அட்டாமிக் தியரி. நவடேஸ் வி ஆர் யூஸிங் மாடர்ன் அட்டாமிக் தியரி. மாடர்ன் அட்டாமிக் தியரியோட பாஸ்லேட்ஸ், ஐ மீன் ஏன் மாடர்ன் அட்டாமிக் தியரிக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவர் தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கிறது ஆட்டம் இஸ் அ இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பார். But nowadays atom is a divisible particle. Best example, nuclear reactor. So most of the nuclear reactors actually they are using atoms as a fuel. For example, radioactive atoms, uranium, thorium. So இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள டீகம்போஸ் பண்ணுவாங்க. டீகம்போஸ் மீன்ஸ் லைக் it should be hitted by fast moving particles. For example, protons, பாசிட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், இது மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஸ்மால் சைஸ் பார்ட்டிகல்ஸ் வச்சுட்டு ஒரு ஆட்டத்தை ஹிட் பண்ணும்போது இட் ஷுட் பி ஸ்ப்ளிட்டட் இன்டு 2 or more ஸ்மால் சைஸ் ஆட்டம்ஸ். இது நிறைய ஆட்டம்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 2 ஆட்டம்ஸாகவும் மாறலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கான பேசிக் பிரின்சிபல். ஸோ இப்போ நமக்கு
இப்போ கல்பாக்கம் கூடங்குளம் ஸோ இங்கே எலக்ட்ரிசிட்டிலாம் ரைஸ் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா லைக் இதே சேம் தான். ஆட்டம் இஸ் அ டிவிசிபிள் பார்ட்டிகல். நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்ற ஒரு லாஜிக்கு எதை பேஸ் பண்ணால் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லாஜிக் தான். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே மாடர்ன் அட்டாமிக் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டம் இஸ் அ டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் with different properties, which means hydrogen element, it should be made up of 3 different types of isotopes. அதாவது ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் என்ன சொல்லுவோம், சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் கன்சிஸ்டிங் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டாலே ஹைட்ரஜன் 1H1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா புரோட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். 1H2 ஆர் 1D2 அப்படின்னா டியூட்ரியம். 1T3 டெரிட்டியம் ஆர் ட்ரைட்டியம். ஸோ அதே வந்து 1T3 சொல்லலாம் ஆர் 1H3 அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஹைட்ரஜன் நீங்கள் ஆட்டமாக எடுத்துட்டாலே அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மேக்ஸிமம் குவான்டிட்டியாக ப்ரோட்டியமும் மினிமம் குவான்டிட்டி வந்து டியூட்ரியமாகவும் ரேர் குவான்டிட்டி வந்து ட்ரிட்டியமாகவும் பார்த்திங்கன்னா அங்கே ஃபார்மாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா ஹைட்ரஜன் ஜஸ்ட் ஒன்லி ஒன் எலமெண்ட், இட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டிங் சேம் ஆட்டம். ஸோ இதுதான் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரியில் தான் இதுக்கான கான்செப்ட் இருக்கும். ஓல்டு அட்டாமிக் தியரியில் அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் ஸோ ஆட்டம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை ஐ மீன் ஆட்டம் பேஸ்டு கான்செப்ட் தியரிட்டிக்கலாக இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க, யாரெல்லாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே தான் இதுக்கு அடுத்து இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிக் மாடல். இந்த அட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆட்டம் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா J.J. தாம்சன். ஸோ J.J. தாம்சன் அட்டாமிக் மாடல் he considered that atom is a positively charged hard sphere. ஸோ ஆட்டம்னா ஹார்ட் ஸ்பியராக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பு, பாசிட்டிவ் சார்ஜ், அதோட சரௌண்டிங் ஃபுல்லும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் இம்மர்ஸ்டு த்ரூ தி ஹார்ட் ஸ்பியர். அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாடலுக்கு பேர் வாட்டர்மெலன் மாடல் ஆர் ப்ளம் புட்டிங் மாடல். இப்போ வாட்டர்மெலனை ஜஸ்ட் வந்து வேர்ட்டிக்கலாக கட் பண்ணிங்களா இல்லை ஹரிசாண்டலாக கட் பண்ணாலும் சரி, ஸோ எப்படி எடுத்திங்கனாலும் அதோட சுற்றி அவுட்டர் ஸ்கின் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். அந்த க்ரீன் கலர் லேயர் தான் யாருன்னு எடுத்துக்கிறாங்கன்னா பாசிட்டிவ் டென்சிட்டி ஏரியா, ஐ மீன் பாசிட்டிவ் ஏரியாவை எடுத்துக்கிறாங்க. உள்ளார இருக்க ரெடிஷ் பார்ட்டில் ஆக்சுவலி அங்கங்கே சீட்ஸ் வந்து இம்மர்ஸாக இருக்கும். இந்த சீட்ஸ் தான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இட் கன்சிடர் தட் ஆட்டம் இஸ் அ நியூட்ரல் சார்ஜர் பார்ட்டிகல். நியூட்ரல் சார்ஜர் பார்ட்டிகல்னா ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆட்டம் கன்சிஸ்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ்னால் ஆல்ரெடி தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் சார்ஜ் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கோல்ட்ஸ்டீன் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணவர். சேம் பீரியட்லேயே வந்து இதே சேம் J.J. தாம்சன் he successfully discovered the existence of negatively charged particles, also called it as electrons in an atom. ஸோ ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொன்னதே இவர் தான். பட் இவரோட அட்டாமிக் மாடல் வந்து ஃபெயிலியர். ஆக்சுவலி ஏன் இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னா when positive and negative charged particles placed in a particular distance, already you know that like charges are repel with each other but opposite charges are attract with each other. When electrons and protons both are placed in a particular distance, both are attract with each other and further combine together to produce a chargeless material. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் பக்கம் பக்கம் இருக்கும்போது ரெண்டு கம்பைன் ஆகிட்டு இங்கே ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ திஸ் மாடல் டஸ் நாட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ இப்போ ஒன்ஸ் ஆட்டமே இல்லை அப்படின்னா there is nothing in this universe, which means we can't able to like stabilize solid liquid gaseous molecules. நம்மளை சுற்றி இருக்க சாலிட் லிக்விட் கேஷியஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா ஜஸ்ட் டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆட்டத்துக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா அதால் க்ரியேட்டாக இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே வந்து டிஸப்பியர் ஆகிடணும் அப்படின்றதான். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் மாடல். பட் இவர் என்ன பண்ணார்னா சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்கவர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இன் அன் ஆட்டம். ஸோ இதுதான் இவரோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவருக்கு அப்புறம் அட்டாமிக் மாடலில் யார் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ரிசர்ச் ஸ்டூடெண்ட் யார் அப்படி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. ஸோ இப்போலாம் வந்து நம்ம ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் இதுக்கான ப்ரூஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஆல்ஃபா ரே ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருப்பார். இட் டுக் தின் ஃபைல் கோல்டு ஷீட் அண்ட் அலோட் டு ஃபால் டைபாசிட்டிவ் ஹீலியம் அயான் ஆர் ஆல்சோ கால்ட் இட் அஸ் ஆல்ஃபா ரேஸ். ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது He2+ அயான்ஸ் தான், டைபாசிட்டிவ் ஹீலியம் அயான்ஸ். அந்த ரேஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே
ஆல்ஃபா ரேஸை எடுத்திருப்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தின் ஃபைல் கோல்டு ஷீட் கிட்டத்தட்ட அந்த திக்னஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 1000 ஆட்டம் திக்னஸ் இருக்கிற தின் ஃபைல் கோல்டு ஷீட் எடுத்துகிட்டு இந்த ரேஸை பாஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ரேஸ் ஆர் த்ரூ தி தின் ஃபைல் கோல்டு ஷீட். When the rays are moving towards center of the atom, just they are slightly scattered. When they are moving to exact center portion of the atom, just they can bounce back from that center of the atom. இதிலிருந்து என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்பார், I mean from this experiment he concluded that when positively charged rays are passing through thin file gold sheet, most of the rays are immersed through the thin file gold sheet, some of the rays are scattered and only one ray from 20,000 rays bounce back from the thin file gold sheet. இதோட மீனிங் என்னென்னா லைக் சிங்கிள் ஆட்டத் ரேஞ்சஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் தி ரேஸை பாஸ் பண்ணும்போது இங்கே இருக்க அந்த டைபாசிட்டிவ் ஹீலியம் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இமர்ஸ் ஆகிட்டு போயிடுது. ஸோ ஒன்லி ஒன் ரே எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் தி ஆட்டம் போகும்போது மட்டும் பவுன்ஸ் பேக் ஆகுது. நியர்பை ஏரியாவுக்கு போகும்போது சென்டர் ஆஃப் தி போர்ஷனுக்கு போகும்போது ஜஸ்ட் தே ஆர் பார்ஷியலி ஸ்கேட்டர்டு. ஸோ அது ஸ்கேட்டர் ஆகிறதால இதுலேருந்து அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, atom consists positive density area in its center of the portion, not from its surrounding. ஸோ அவரோட கைடு சொன்ன மாதிரி லைக் ஜே தாம்சன் மாடலை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆட்டத்தோட ஸ்பியரை சுற்றி வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இங்கே இருக்கிற போகிற பாசிட்டிவ் சார்ஜஸ் கம்ப்ளீட்டாக என்ன ஆகுன்னா லைக் வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன, மோஸ்ட் ஆஃப் தி ரேஸ் ஆர் இம்மர்ஸ் த்ரூ தி தின் ஃபைல் கோல்டு ஷீட். அப்போ இம்மர்ஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாசிட்டிவ் டென்சிட்டி ஏரியா சென்டர் ஆஃப் தி போர்ஷன்லையும் ரிமைனிங் பார்ட் just they are occupied by vacuum அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிகாஸ் electrons negatively charged particles are revolve around the nucleus in a circular path. This path is also called as orbit. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்டோட மாடல்லே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட மாடலில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இதுதான் அவரோட மாடல். ஸோ சென்ட்ரல் நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி ரிவால்வ் ஆகும். பட் டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ் திஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபைனலி ஃபால் இன்டு நியூக்ளியஸ். ஸோ இது இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆக லைக் அந்த நியூக்ளியஸோட எஃபெக்டிவ் சார்ஜ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை அட்ராக்ட் பண்ண அதோட ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை விட மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து இவரோட ட்ராபேக் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி there is no stability for atom from this model, but he successfully discovered the presence of nucleus in center of the portion, not from its surrounding of the atom. ஸோ ஆட்டத்தோட சரௌண்டிங்கில் இல்லை, ஆட்டத்தோட சென்டர் ஆஃப் தி போர்ஷனில் தான் நியூக்ளியஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் ஆட்டம் பேஸ்டு மாடல் யார் சொல்லியிருப்பாங்க, நீல்ஸ் போர் தான். பட் அது போகிறதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்டோட ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியூக்ளியர் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணி he discovered the existence of neutral charged particle, also called as neutron. அதாவது நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் வரைக்கும் nucleus consists positive charge, which means protons, and electrons negative charged particles are revolve around the nucleus. இந்த ரெண்டு லாஜிக் தான் இருந்தது, லைக் 2 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் இருந்திருக்கும். பட் இவர் ஜேம்ஸ் சாட்விக் வந்த உடனே அவரோட மாடலை பொறுத்த வரைக்கும் லைக் அங்கே நியூட்ரான்ஸும் இருக்கா, ஐ மீன் நியூக்ளியஸ் நாட் ஒன்லி கன்சிஸ்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ஆல்சோ கன்சிஸ்ட் நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம திரும்ப அட்டாமிக் மாடலுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் தேர்ட் மாடல் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஐடியா கொடுத்த மாடல் நீல்ஸ் போர் அட்டாமிக் மாடல். ஸோ இவரோட மாடலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டம் கன்சிஸ்ட் ஸ்டேபிள் எனர்ஜி லெவல்ஸ், அதாவது ஸ்டேபிள் எனர்ஜி லெவல்னு சொல்லலாம், ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் இங்கே வந்துட்டு என்ன சொன்னால் ஜஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ் இட் செல்ஃப் அண்ட் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் என்ன ஸ்டேபிள் எனர்ஜி லெவல் அப்படின்னு ஒரு லாஜிக் கொண்டு வந்தார். ஸோ இந்த லாஜிக்கில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஜம்ப்டு ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி டு லோயர் எனர்ஜி லெவல். இந்த லாஜிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பட் தேர் இஸ் நோ ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எனர்ஜி லெவல் டு நியூக்ளியஸ். ஸோ எனர்ஜி லெவல் வந்து நியூக்ளியஸ் போகிறதுக்கான கான்செப்ட் இங்கே இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக கிளாரிஃபை பண்ணியிருப்பார். அதை தாண்டி லைக் ஸ்டேபிள் எனர்ஜி லெவல் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் we can represent its radius. If electrons are revolve around the nucleus from first shell or second shell or third shell or fourth shell or even eighth shell, ஸோ நீங்கள் எந்த எனர்ஜி லெவல்ஸையோ இல்லை ஷெல்ஸையோ இல்லை ஆர்பிட்ஸையோ எடுத்துக்கிட்டாலும் we can calculate its radius. ஸோ ரேடியஸ்னால் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள், லைக் the distance between center of the nucleus and first energy level of the atom. ஸோ அந்த ஆட்டத்தோட சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ்க்கும் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கும் இடையில இருக்கிற
ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ரேடியஸ் R1 ஃபர்ஸ்ட் ரேடியஸ், இன்கேஸ் R2னா சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் செகண்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் தி ஆட்டம். ஸோ இதை வந்து நம்ம R2 R3 லைக் இது மாதிரி ரைஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ என்ன வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஹியர் Rn which is equal to A0 into n square அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. ஹியர் Rn which is equal to radius of nth shell அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் A0 இது வந்து போர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ n ஸ்கொயர் அப்படின்னா n which means ஸ்மால் n which means என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் இதுக்கப்புறம் வர அட்வான்ஸ்டு மாடல் தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ அங்கே இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் A0 into n ஸ்கொயர். இங்கே A0 அப்படிங்கிறது போர்ஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 52.9 பிக்கோமீட்டர். அதாவது அதோட மீனிங் என்னென்னா ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு எடுத்துக்க டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீல்ஸ் போர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா 52.9 பிக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். If electrons are revolve itself and around the nucleus in first energy level, what about its energy? Suppose when these electrons are revolve itself and around the nucleus in fifth energy level, ஸோ அப்போ அங்கே அதோட எனர்ஜி என்ன இருக்கும்? ஸோ இதெல்லாம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் En which is equal to mz square e power 4 divided by 8 epsilon naught square n square h square அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. இந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் En அப்படின்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஷெல். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஷெல்லாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், எனி ஒன் ஷெல். அண்ட் ஆல்சோ m மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், z அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி ஆட்டம், and e charge of the electron, then n principal quantum number, h Planck's constant. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ் இட் செல்ஃப் அண்ட் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் அ ஸ்டேபிள் சர்க்குலர் பாத். ஸோ சர்க்குலர் பாத் அப்படின்னாலே இங்கே எலக்ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அண்ட் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். டெஃபினெட்லி தே கேன் ப்ரொடியூஸ் லீனியர் மொமெண்டம். ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கிற பார்ட்டிகல், மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மொமெண்டம்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆகுது பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ் இட் செல்ஃப் அண்ட் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் அ ஸ்டேபிள் சர்க்குலர் பாத். அப்போ பர்டிகுலர் ஆங்கிளில் டிபெண்ட் பண்ணி ரிவால்வ் ஆகிறதால ஜஸ்ட் தே கேன் ப்ரொடியூஸ் ஆங்குலர் மொமெண்டம். வாட் அபவுட் இட்ஸ் வேல்யூ? m mu r which is equal to nh by 2 pi. இங்கே me அப்படின்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், v அப்படின்னு சொல்லலாம், அது ஸ்லைட்லி மியூ அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், r ரேடியஸ் ஆஃப் எனர்ஜி லெவல், அண்ட் n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பை அப்படின்றது பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஐ மீன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் அதை இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதில் நம்ம கிட்டத்தட்ட நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இப்போ வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருந்தது ஃபைவ் சீரீஸ் இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து 6 சீரீஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அப் டு 7 சீரீஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பாஸ்டன் சீரீஸ், ப்ராக்கெட் சீரீஸ், ஃபன் சீரீஸ், ஹெட்மயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சீரீஸ் வரைக்கும் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே 11th கிடைக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இதோட மீனிங் என்னென்னா ஜஸ்ட் hydrogen which consists only one electron and one proton in its nucleus, electron in its energy level. This one electron with help of some external source, some external energy, this electron can be jumped from its first energy level to higher energy level. The higher energy level for electrons திரும்ப jump ஆகிட்டு ரிட்டர்ன் வரும்போது just they can remove some amount of energy, they can emit some amount of energy. This energy may be absorbed in particular region. அது வந்து யூவி விசிபிளாக இருக்கலாம், ஐஆராக இருக்கலாம். ஸோ இந்த ரீஜனில் அப்சர்வ் பண்ணும்போது ஜஸ்ட் தே கேன் ப்ரொடியூஸ் பீக்ஸ். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் சப் டாப்பிக்கே இருக்குது. ஸோ அதை நம்ம அங்கே போகும்போது பார்த்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி கான்செப்ட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ இதுதான் அவரோட மாடல். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற அந்த எலக்ட்ரான் ரிவால்விங் பார்த்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் சொல்லலாம், செகண்டாக இருக்கிறது செகண்ட் எனர்ஜி லெவல் சொல்லலாம், அடுத்தது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ இன்றைக்கி பீரியாடிக் டேபிள் இருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 8th எனர்ஜி லெவல் இருக்கிற வரைக்கும் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டயக்ராம்ஸாக இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. த சேம் டைம் என்னோடய சேனலில் வந்து கெமிஸ்ட்ரி விங்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறேன். பை சான்ஸ் வீடியோ அதுக்கு க்ரியேட் பண்ண முடிஞ்சாலும் நான் அதுக்கு இண்டிவிஜுவல் ஜஸ்ட் டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்.